இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா perfect continuous பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? perfect continuous, அதாவது present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. அதாவது நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? So perfect continuous. நான் முன்னவே சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்? continuous அப்படினாலே என்ன வரணுங்க? v1 ing வரணும். சரியா? கண்டினியூஸ்னால என்ன வரணும்? v1 ing வந்திருக்கணும். பெர்ஃபெக்ட்னா என்ன வந்திருக்கணும்? v3 வந்திருக்கணும். பெர்ஃபெக்ட்னா என்ன வந்திருக்கணும்? v3 வந்திருக்கணும். சரியா? சோ நம்ம பார்க்க போறது என்னது? present perfect continuous tense. சரியா? சோ v3 ஐ சப்போர்ட் பண்ண என்ன வரும்? have அல்லது has. have form verb வரணும். presentங்கிறதுனால இங்க have அல்லது has வந்திருக்கும். ஓகேயா? இங்க v1 ஃபாலோ பண்றதுக்கு என்ன வரணும்? சப்போர்ட் பண்றதுக்கு b ஃபார்ம் வரணும். சரியா? சோ இதுதான் இந்த v3 இருக்கு இல்லையா? b ஃபார்ம். சோ இது நமக்கு என்னவா ஆயிரும் அப்படினா b யோட v3 என்னது? being. சரியா? சோ இந்த இடத்துல எப்படி வந்து நமக்கு உட்கார்ந்துரும்னா being அப்படினு வந்து உட்கார்ந்துரும். சரியா? சோ அப்ப perfect present perfect continuous உடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா have அல்லது has வந்து being வந்து v1 ing வந்திருக்கணும். சரியா? சோ present perfect continuous ஓட ஸ்ட்ரக்சர் verbal structure have அல்லது has வந்து being வந்து v1 ஓட ing வந்திருக்கணும். இதுதான் present perfect continuous tense உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா சப்ஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். அதாவது என்னது? pronouns நான் எடுக்க போறேன். I, we, you, he, she, it, they. pronouns எடுத்துட்டேன் இல்லையா? சோ இப்ப have has usage சொல்லிருக்கேன். எங்க? present perfectலயே. has அப்படிங்கிறது எங்க வரணும்? third person singular. இந்த he she க்கு மட்டும் தான் has வரணும். மீதி எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே என்ன சொல்லிருக்கேன்? have தான் வரும். சரியா? சோ அப்ப இங்க he வந்திருக்குனா என்ன வரணும்? has been v1 ing. very good. she க்கு என்ன வரணும்? has been v1 ing. இதுக்கு என்ன வரணும்? has been v1 ing. ஓகேவா? சோ இது மூணு தவிர இந்த third person singular வந்தா மட்டும் தான் has. மீதி எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் என்னதாங்க? have வரணும். அப்ப have been v1 ing. இப்ப சப்ஜெக்ட் v இருக்கு, என்ன வரணும்? have been v1 ing. சப்ஜெக்ட் u இருக்கு, என்ன வரும்? have been v1 ing. இதே இப்ப சப்ஜெக்ட் they இருக்கு, என்ன வரணும்? have been v1 ing. very good. சரியா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா present perfect continuous பார்க்கறோம். present perfect continuous பொறுத்தவரைக்கும் அதோட verbal structure have அல்லது has வந்து been வந்து v1 ஓட ing ஃபார்ம் இருக்கணும். சரியா? சோ இந்த have அல்லது has எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா has பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் third person singular இருந்துச்சு அப்படினா நம்ம has யூஸ் பண்ணுவோம். இத தவிர மத்த எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தாலுமே நம்ம என்னதான் have தான் யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ண போறோம் அப்படினா as usual ஒரு verb வச்சு நம்ம இப்ப பிராக்டீஸ் பண்ண போறோம். நான் எடுத்துக்க கூடிய verb என்னது? go. இப்ப நமக்கு இங்க என்ன வேணும்? verbal form ing form. அப்ப என்னது? go ஓட ing form என்னது? going. சரியா? சோ இப்ப present perfect continuousல நம்ம இப்ப சென்டென்ஸ் எழுத போறோம். சப்ஜெக்ட் வந்து இப்ப I ஆ இருக்கு அப்படினா I have been going. சரியா? then subject இப்ப v இருக்கு, என்ன வரும்? have been going. okay. இப்ப subject வந்துட்டு you இருக்கு, என்ன வரும்? you have been going. இப்ப subject he வந்துருச்சு, he வந்தா என்ன வரும்? have or has ஆ? has. very good. அப்ப he has been going. இப்ப subject she இருக்கு, என்ன வரும்? she has been going. சரியா? இப்ப சப்ஜெக்ட் வந்து it இருக்கு, அப்ப என்ன வரணும்? it has been going. very good. அடுத்து சப்ஜெக்ட் என்ன இருக்கு? they இருக்கு, they வந்தா என்னது? have or has ஆ? have. very good. அப்ப have been going. சரியா? சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா present perfect continuous பார்த்திருக்கோம். present perfect continuous பொறுத்தவரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் have அல்லது has வந்து been வந்து verb ஓட v1 ing வந்திருக்கணும். இந்த hasங்கற ஆக்ஷன்
தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்துச்சு அப்படினா அதுக்கு has ஃபாலோ ஆகும் சரியா சோ மத்தபடி எந்த சப்ஜெக்ட்ஸா இருந்தாலுமே அதுக்கு have தான் ஃபாலோ ஆகும் சோ the v1 ing இருக்கு இல்லையா சோ அதுக்கு பதிலா என்ன பண்ற பிராக்டீஸ்க்கு ஒரு verb go எடுத்துக்கிறேன் அந்த go ஓட ing ஃபார்ம் என்ன going சோ இப்போ நான் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றேன் present perfect continuous பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் I ஆ இருக்குனா I have been going we have been going you have been going he has been going she has been going it has been going they have been going சரியா சோ இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா past perfect continuous பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் past perfect continuous பார்க்க போறோம் சரியா சோ இதுலயும் அப்படிதான் perfect ஐயும் continuous ஐயும் நமக்கு ரெஃபர் பண்ணனும் அப்படினா என்ன இருக்கணும் been v1 ing இருக்கணும் சரியா சோ இப்ப நம்ம பார்க்க போறது இது வந்து perfect க்கும் continuous க்கும் been ing v1 ing இருக்கு சோ இப்ப நான் பார்க்க போறது என்னது past perfect continuous பார்க்க போறேன் அப்ப இந்த v3 ஐ சப்போர்ட் பண்றதுக்கு have ஃபார்ம் வரணும் என்ன ஃபார்ம்ல வரணும் அது நமக்கு past ஃபார்ம்ல have verb வரணும் என்னது had அப்ப past perfect continuous அப்படினா அதோட verbal structure just had வந்து been வந்து v1 ing வந்திருக்கும் அவ்வளவுதான் had வந்து been வந்து v1 ing வந்திருக்கும் இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் had மட்டும் தான் அப்ப சப்ஜெக்ட்ஸ் சிங்குலர் ப்ளூரல் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே இங்க had been v1 ing ஒரே ஒரு செக்ஷன் தான் சரியா சோ அப்ப இங்க சப்ஜெக்ட் I இருக்கு அப்ப என்ன வரும் had been v1 ing இப்ப v இருக்கு என்ன வரும் had been v1 ing இதே u இருக்கு என்ன வரும் had been v1 ing இதே இப்ப he இருக்கு என்ன வரும் had been v1 ing ஏனா இங்க had மட்டும் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு had மட்டும் தான் இருக்கு அப்ப சப்ஜெக்ட்ஸ் என்ன வந்தாலுமே நமக்கு என்னதான் வரும் had been v1 ing தான் நமக்கு வரும் ஓகேவா because ஒரே ஒரு verbal section தான் ஒரே ஒரு verbal section தான் அப்ப எந்த சப்ஜெக்ட்டா இருக்கட்டும் அங்க வரக்கூடிய verb கண்டிப்பா past perfect continuous இருந்துச்சு அப்படினா had been v1 ing தான் இருக்கும் சரியா சோ இப்ப நான் go அப்படிங்கற ஒரு verb பிராக்டீஸ்க்கு எடுத்துக்கிறேன் அப்படினா ing ஃபார்ம் going சோ இப்ப சப்ஜெக்ட் I இருக்கு அப்படினா என்ன வரும் had been going நீங்க அப்படியே சொல்லலாம் சரியா we had been going then subject you இருக்கு அப்ப என்னது you had been going then he இருந்துச்சு அப்படினா he க்கு அதேதான் had been going தான் because இங்க என்ன இருக்கு நமக்கு had மட்டும் தான் இருக்கு சரியா சோ had been going ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஒரே ஒரு verbal section தான் அப்ப சப்ஜெக்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே இங்க had been going மட்டும் தான் வரணும் புரியுதா சோ சப்ஜெக்ட் he ஆ இருக்கலாம் she ஆ இருக்கலாம் it ஆ இருக்கலாம் they ஆ இருக்கலாம் then you ஆ இருக்கலாம் எதுவா இருந்தாலும் என்னதான் வரணும் இங்க எதை பொறுத்த வரைக்கும் past perfect continuous பொறுத்த வரைக்கும் நமக்கு had been v1 ing மட்டும் தான் நமக்கு பேட்டர்ன் சரியா சோ இப்போ கோங்கற verb எடுத்துக்கிறதுனால நான் என்ன பண்றேன் they had been going அப்படினு நான் எழுதுறேன் சரியா சோ past perfect continuous எடுத்துர்க்கேன் அதோட verbal section had been v1 ing சோ இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சோ நமக்கு எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே இத மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா pronouns யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா சோ I இருக்கு b இருக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் எல்லா pronounsமே இருக்கு ஆனா நான் எடுத்துக்கிட்டது எது மட்டும் தான் had been v1 ing மட்டும் தான் இங்க வரும் சரியா சோ இந்த v1 ing நான் கோங்கற ஒரு verb எடுத்ததனால இங்க going வரும் அப்ப I இருந்துச்சுனா had been going we had been going you had been going he had been going she had been going it had been going they had been going so இதுதான் past perfect continuous so இப்ப நாம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படினா future perfect continuous பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் future perfect continuous நம்ம பார்க்க போறோம் ஓகே இப்ப யூசுவல் தான் ஏனா ஏன் b னை v1 ing அழைக்கல ஏனா perfect continuous ஆ v1 ing ரெஃபர் பண்ணுது perfect இங்க v3 வந்து ரெஃபர் பண்ணுது சரியா சோ நம்ம பார்க்க போறது இப்ப என்ன future பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் future பார்க்க போறோம் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி அப்ப என்ன ஆட் ஆகும்னா will have been v1 ing சரியா நாலு வார்த்தை இருக்கு एक्चुअली verb ஒண்ணுதான் சரியா verb என்ன
future perfect continuous tense சரியா but it contains four words will have been going சரியா சோ இப்ப சப்ஜெக்ட் இங்கேயும் அதே சாய்ஸ் தான் சரியா இப்ப will இருக்கு ஒரே ஆப்ஷன் தான் இங்க I க்கும் V க்கும் நம்ம shall கூட யூஸ் பண்ணிக்கலாம் காமனா நான் என்ன பண்ண போறேன் will தான் இங்க யூஸ் பண்ண போறேன் இப்ப I வந்து சப்ஜெக்ட்டா இருக்கு அப்ப எப்படி சார் இந்த future perfect continuous வரும் அப்படினா will have வந்து been வந்து V1 ஓட ing ஃபார்ம் வந்திருக்கும் சரியா சோ இப்ப V க்கு எடுக்கறேன் அப்படினா will வந்திருக்கும் have அடுத்தது been அடுத்தது V1 ing U வந்திருக்கு எப்படி வரும் will have been V1 ing he வந்திருக்கு என்ன வரும் அதேதான் will have been V1 ing she வந்திருக்கு என்ன வரும் will have been V1 ing it வந்திருக்கு என்ன வரும் will have been V1 ing they வந்திருக்கு என்ன வரும் will have been V1 ing சரியா சோ பாத்துக்கங்க will have been V1 ing future perfect continuous tense உடைய verbal section தான் இதான் சோ subjects எதுவா இருந்தாலுமே நமக்கு என்னதான் வர போகுது will have been V1 ing தான் நமக்கு ஃபாலோ ஆக போகுது இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஒரு verb practice எடுக்கறேன் go-ஆ எடுக்க போறேன் சோ அத ing ஃபார்ம் என்னது going இப்ப subject I இருக்கு அப்ப என்ன வரணும் I will have been going four words இருக்கும் இந்த டென்ஸ்ல மட்டும் என்ன இருக்குன்னா four words இருக்கும் சரியா will have been going சரியா சோ இப்ப we இருக்கு என்ன வரும் we will have been going very good இதே இப்ப few இது சப்ஜெக்ட் வந்து you இருக்கு அப்ப என்ன வரும் you will have been going he இருக்கு என்ன வரணும் he will have been going இதே இப்ப she இருக்கு என்ன வரும் she will have been going it வந்திருக்கு என்ன வரணும் it will have been going they வந்திருக்கு என்ன வரும் அதுக்கு அதே தான் they will have been going சரியா சோ இங்க பாத்துக்கங்க நம்ம future perfect continuous பார்த்திருக்கோம் future perfect continuous பொறுத்தவரைக்கும் அதோட verbal section will have been V1 ing சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம் சோ இங்க different types of subjects நம்ம எழுதி இருக்கோம் சரியா சோ இங்க பாருங்க I வந்திருக்கு we first person second person then singular plural எந்த சப்ஜெக்ட்ஸா வேணாலும் இருக்கலாம் அத ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நமக்கு என்னதா இருக்கணும் will have been V1 ing அப்படிங்கற ஒரு சிங்கிள் செக்ஷன் தான் நம்மள ஃபாலோ பண்ணுது சோ இந்த V1 ing க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் கோங்கற வெர்பல்ஸ் நான் எழுதுறேன் அப்ப எழுதும்போது நமக்கு என்ன நடந்துதுன்னா I will have been going we will have been going you will have been going he will have been going she will have been going it will have been going they will have been going சரியா நான் go எடுத்துட்டதனால இதே சப்போஸ் நான் write அப்படிங்கற எடுத்துக்கிறேன் அப்படினா write ஓட ing ஃபார்ம் என்னது V1 ing writing அப்ப இது எப்படி வந்திருக்கும் I will have been writing very good we will have been writing you will have been writing he will have been writing she will have been writing it will have been writing they will have been writing சரியா சோ நம்ம 12 டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த 12 டென்ஸ்க்கும் நான் பிராக்டீஸ்க்காக எடுத்துக்கிட்ட verb என்ன அப்படினா go சோ நீங்க இன்னும் write buy take இந்த மாதிரி நிறைய verbs எடுத்து நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க சரியா ஓகே thank you